lens maker form. So நம்ம இதுக்கு முன்னாடி refraction at a single spherical surface பார்த்தோம் இல்லையா, அதோட ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து தான் இந்த டெரிவேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். So first lens maker formலால இந்த டயகிராமோட எக்ஸ்பிளனேஷன் கிளியரா புரிஞ்சுக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ரெண்டே ஈக்குவேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது தெரிஞ்சுச்சுனா மத்தது எல்லாமே ரொம்ப சிம்பிள். சரியா? ஃபர்ஸ்ட் பாரு கவனி, இங்க பாரு. சோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னா இப்போ இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். சோ அப்ப அத வந்து ரெண்டு சர்ஃபேஸா பிரிச்சுக்கலாம். இது 1, இது 2. நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு என்ன அப்படின்னா, இப்போ இந்த டயகிராம்ல ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ற இதோட இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து இது, இதோட இமேஜ் வந்து I dash. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து I dash, அதோட ஃபைனல் இமேஜ் வந்து I. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது கிளியரா புரிஞ்சிருச்சுனா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மறுபடியும் சொல்ற மாதிரி கவனி, ரெண்டு சர்ஃபேஸ், இந்த ரெண்டு சர்ஃபேஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் வந்து O, அதோட டிஸ்டன்ஸ் வந்து U. ஓகேவா? இந்த சர்ஃபேஸோட இமேஜ் வந்து I dash, அதோட டிஸ்டன்ஸ் வந்து V dash. புரிஞ்சா? இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் U வந்து என்ன? U வந்து என்ன? V வந்து என்ன? V dash. புரியுதா? U வந்து U, V வந்து V dash. இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து எதுன்னா I dash, இமேஜ் வந்து I. அப்ப எனக்கு ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன? V dash. செகண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து U வந்து என்ன? V dash. V வந்து என்ன? V தான். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுனா மத்த எல்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1, செகண்ட் சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2. ஓகேவா? இது உனக்கு இன்னும் கிளியரா புரியல, இங்க கூட நீ எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா எது U எது V அப்படி. இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு U வந்து என்ன? U. V வந்து என்ன? V dash. R வந்து R1. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சர்ஃபேஸ் சொல்ல, U வந்து என்ன? V dash. V வந்து V, R வந்து R2. இது உனக்கு தெரிஞ்சிச்சுனா டெரிவேஷன் சிம்பிள். புரியுதா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து என்ன? N2/V minus N1/U is equal to N2 minus N1/R. இது N1 N2 அப்படின்றது என்ன? மீடியம். N னா என்ன? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இதுதானே ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். இங்க இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு N1 வந்து எது? N2 வந்து என்ன? அப்ப நம்ம இதுக்கு N1 வந்து என்ன? இங்க N1 என்ன இருக்குன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் மீடியம் இதுக்கு எது? இப்போ இந்த ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீடியம் எது? செகண்ட் மீடியம் எது? அப்ப N1 வந்து N1 தான், N2 வந்து N2 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு சொல்லு. இப்போ எனக்கு இந்த இடத்துல இது செகண்ட் சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ். இந்த செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீடியம் எது? செகண்ட் மீடியம் எது? அப்ப இங்க என்ன வரும்? N1 is equal to N2, N2 is equal to N1. புரிஞ்சா? இதெல்லாம் டவுட் இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நமக்கு N1 N2 தெரியும். நான் ரெண்டு ரிஃப்ராக்ஷன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து N1, செகண்ட் மீடியம் N2. செகண்ட் சர்ஃபேஸ்க்கு எடுக்கிறப்ப இதுதான் செகண்ட் சர்ஃபேஸ். இந்த செகண்ட் சர்ஃபேஸ் எடுக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து என்ன? N2. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து N1. ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். இப்போ N2/V னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் N2 வந்து என்ன இருக்கு? V வந்து என்ன இருக்கு? N1 வந்து என்ன? U வந்து அதே மாதிரி இது N2 வேணும், N1 தான். R க்கு பதிலா என்ன வரும்? R. இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட ஈக்குவேஷன். செகண்ட் சர்ஃபேஸ் பாரு, இங்க N2 வந்து அங்க என்ன இருக்கு? அடுத்து V வந்து என்ன? V தான். N1 க்கு பதிலா U க்கு பதிலா
அதே மாதிரி n2 க்கு பதிலா n1 க்கு பதிலா r க்கு பதிலா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரெண்டு சர்ஃபேஸ் நம்ம எழுதிட்டோம், ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். சரியா? இப்போ இத கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? என்னன்னா கொஞ்சம் பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ அப்ப n1/b minus n2/b dash இதுல இருந்து மைனஸ் வெளிய எடுக்கிறேன். சோ அப்ப மைனஸ் எடுத்துட்டோம்னா எனக்கு இது வந்து என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். இது வந்து என்ன? மைனஸ் ஆகும். அப்ப n2 minus n1/r2 அதாவது என்ன கேன்சல் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன பாரு? இப்போ என்ன பண்றது? ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம்ல அது n1/b. ஓகே. சோ இப்போ என்ன பண்றோம்னா add first equation and second equation. So first equation வந்து n2/b dash first equation. Okay. So n2/b dash minus n1/u. Second equation வந்து என்ன? n1/b minus n2/b dash. So இது வந்து என்ன எழுதலாம்? First n2 minus n1/r1 minus n2 minus n1/r2. So இதுல இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்கு? n1/b minus n1/u is equal to அந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு. நெக்ஸ்ட் இதுல எது காமனா இருக்கு? n1. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இதுல எது காமனா இருக்கு? ரிமைனிங் என்ன இருக்கு? இப்போ இந்த மல்டிப்ளை இருக்கு n1 இன்சைட் வந்துச்சா என்ன ஆகும்? அப்ப 1/b minus 1/u is equal to n2 minus n1/n1. So remaining 1/r1 minus 1/r2. So அப்ப 1/b minus 1/u இது n2/n1 n1/n1 வந்து என்ன? அப்ப எனக்கு 1/r1 minus 1/r2. So next அடுத்து என்ன அப்படினா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்ஃபினிட்டில வைக்கிறோம் அப்படினா அதோட இமேஜ் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? ஃபோக்கஸ்ல தெரியும். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருந்துச்சுனா எனக்கு அதோட இமேஜ் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தெரியும். அப்ப எனக்கு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? u. அப்ப எனக்கு u வந்து எனக்கு இன்ஃபினிட்டில இருந்துச்சுனா இமேஜ் என்ன? b. அது எங்க நமக்கு தெரியும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்ல. அப்ப u க்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்ணனும்? b க்கு பதிலா என்ன பண்ணனும்? அப்ப எனக்கு 1/∞ ஓட வேல்யூ வந்து என்ன? 0. அப்ப 1/f is equal to n2/n1 minus 1 1/r1 minus 1/r2. So இது fourth equation எடுத்துக்கலாம். So நமக்கு அந்த டயகிராம்ல தெரியும். n1 அப்படினா என்னது? n2ன்றது என்ன எடுத்துப்போம்? எப்பவுமே செகண்ட் மீடியம் என்ன எடுத்துப்போம்? n ன்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் மீடியம் மேல இருந்துச்சுனா அதோட வேல்யூ வந்து 1. அப்ப எனக்கு n1 ஓட வேல்யூ வந்து 1, n2 ஓட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறேன்? n. அப்ப 1/f is equal to n/1 minus 1 1/r1 minus 1/r2. So அப்ப இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1/f is equal to இதோட ஈக்குவேஷன் வந்து என்ன? n minus 1 1/r1 minus 1/r2. So இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நமக்கு வந்து லென்ஸ் ஈக்குவேஷன் தேவை. சோ அப்ப லென்ஸ் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்? ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றேன். தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன்ஸ். சோ அப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து கேன்சல் ஆயிடும். அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/f. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த ஈக்குவேஷன் 1/b minus 1/u. சோ அப்ப இது லென்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? உங்களுக்கு क्वेश्चंसல லென்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் கேட்டா இத மட்டும் சால்வ் பண்ணு. with include lateral magnifications அப்படினு கேட்டா அதையும் சேர்த்து எழுது. एक्चुअली வந்து lateral magnification தனியா 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. thin lens ஓட lateral magnification என்ன அப்படிங்க அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்ல இருக்கும். क्वेश्चंसல மென்ஷன் பண்ணா இன்க்ளூட் பண்ண. இல்ல வெறும் லென்ஸ் மேக்கர் லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் கேட்டா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணு. ஓகேவா? கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா டெஸ்ட்?